பையன் அப்படிங்கிற கேரக்டருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை தாண்டி சொல்லணும்னா ஜான்வி கபூர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரீதேவி அவங்களோட பொண்ணு தான். பட் இந்த கதைக்கு வந்து தேவையில்லாத ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த பாட்டு வந்துச்சு, எங்கடா அந்த பாட்டை காணோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடிச்சு. பாட்டை காணவே காணோம். அப்புறம் தான் சரி இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த பாட்டு வந்துச்சு. பட் அந்த பாட்டும் அந்த காதல் காட்சிகளும் அந்த படத்துக்கு சுத்தமாக தேவையில்லாதுன்னு. பட் அவங்களோட கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க. பாடல் காட்சியும் மிக கிளாமராகவும் இருந்திருக்காங்க. ஒருவேளை கிளாமருக்காக இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இவங்களை தடவைனா முரளி சர்மா கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணிட்டாரு. நம்ம கலையரசன் சார் நடிச்சிருக்காருன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதை நான் சொல்லியே ஆகணும். கலையரசன் சார் இந்த அளவுக்கு தெலுங்குலாம் போய் ஒரு ஸ்டாரோட பார்த்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ நல்ல விஷயம் தான். பட் அவர்கிட்ட இருந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தலைவர் நடிக்கிற எல்லா படத்துலையும் இறந்துடுறாரு. ஏதாச்சும் ஒரு படத்தில் அவர் பொழைக்க வைங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் அவர் எந்த படத்துலையும் பொழைக்க மாட்டேங்கிறாரு. எல்லா படத்துலையுமே இறந்துடுறாரு. அது எனக்கு ஒரு பெரிய வருத்தமாகவே இருக்குது. இதை தாண்டி சொல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தில் குறிப்பிட்ட சில காட்சிகள் சொல்லலாம். நம்ம அனிருத் சார் வந்து